செய்ய போகிறோம். நான் அதில் கொஞ்சோண்டு வந்துட்டு டீக்கு எடுத்துக்கிட்டதுனால இதோட யூஸ் 750 ml ஆஃப் மில்க். பாலை வந்து அடுப்பில் போட்டோம். ஸோ அது நல்லா காயட்டும். இது ஆட் சம் வாட்டர். ரவா போடும்போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எங்கடி சவுண்டுது? கட்டி வராமல் இருக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். ஆட் சம் மோர். தண்ணி ஊற்றணும். தண்ணி கொடு. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? ஆக்சுவலாக ரொம்ப திக்காகும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி கிராஜுவலாக கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரவாலாம் கொஞ்சம் வேகட்டும். ஆஃப் பண்ணிடு. ஆட் பண்ணிட்டோம். இதில் ஆல்ரெடி ஆடட் இட். அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டோம், அதனால வாய்ஸில் சொல்லிட்டா. ஸோ அதனால இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். சுகர் லெவல் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மில்க் மேடும் ஆட் பண்ணுறோம். மில்க் மேடும் ஆட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரிபடி வில் ஹாவ் லைக் சுகர் டேஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும். சில பேர் ரொம்ப சுகர் ஆட் பண்ணிப்பாங்க, சில பேர் லெஸ் சுகர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால சுகர் லெவல் மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அண்ட் சிம்பிள் கீர் ரெசிபி தான். சுகர் டேஸ்ட் பண்ணிருந்தா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடு. சரியா? சரி தள்ளு. கேசரியில் எதுக்கடி கலரு? அந்த கேசரிக்குடி கீருக்கு இல்ல. பண்றதுக்கு நாளைக்கு ஆயிருமா? நான் இல்லை, எங்கள் அம்மா. சரி, நம்ம முந்திரி பண்ணியாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி கேஷ்யூவும் பாதாமும் அதில் போட்டக்கப்புறம் கீர் டன். ஆக்சுவலி ட்ரை ஃப்ரூட்ஸும் பாதாம் கேஷ்யூம் ஒன்று தானே? ஆமாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன போட்டோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுல. ஓ அப்படி. ஓகே ப்ரோ. என்ன சொல்லணும் இப்போ நான் உனக்கு? சொல்லுடி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கேசரி செஞ்சு தரான்னு சொல்லுடி. எதுக்கு செஞ்சு தரா? ஏன் அதை ரோஸ்ட் பண்ணி தானே போடுவாங்க ரவாவை? உங்ககிட்ட கேசரி கேட்ட பாவத்துக்கு ஏதோ சொல்ற. பட் கீர் இஸ் ரியலி நைஸ். ஓகே, கேசரி மட்டும் நீ அசுத்துறத மட்டும் பாரு, அவ்வளோதான். அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் தெரியல. ஆனால் வந்துட்டு ரவா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுவோம் வாட்டர். அதனால நான் நிறையவே ஊற்றிட்டேன். மில்க் மேட் ஆப்ஷனலாக பட் மேனிடேட்டரியா இதில் ஊற்ற? ஆப்ஷனல். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஊற்றுறோம். இதுலேயும் அப்படியே நம்ம மில்க் மேட் ஊற்ற போகிறோம். அது வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். That's why we're adding milk maid. But milk maid is totally optional. இந்த லென்த் தான் கரெக்ட். இதெல்லாம் நம்ம ஸ்டவ்ல வச்சு ஸ்டிர் பண்ணிக்கலாம்ல. ஆமா, இவளுக்கு ஹைட் பத்தாதனால அவ கீழே வச்சு ஸ்டிர் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணுமா? நம்ம நெய் போட்டு ஸ்டவ்ல வைக்க போறோம். மிக்ஸில போட்டு நம்ம வந்துட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இது குடி எடுத்துட்டு வந்து தரேன். கொட்டிட போகுது. மினி பாயசம் செய்ய போகிறோம். வாஷ் பண்ணிட்டு அவளே வச்சுட்டா. பிகாஸ் அவள் மெஹந்தி போட்டு வச்சிருந்தான் என் கையில், அதனால என்னால் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு அவளே போய் அவன் மெஹந்தி போட்டதுனால கிடையாது. மெஹந்தி காஞ்சிருச்சு, அதனால அவனை வாஷ் பண்ண சொல்லி டார்ச்சர்